பிதாவே எம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல மன மகிழ்ச்சி நாள் காலை வேலைக்காக நாங்கள் எம்மை துதிக்கிறோம் அப்பா. கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து போஷித்து நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய கிருபை எங்களை தாங்கின தயவுக்காக, எங்களை ஏந்தி சுமந்து தப்பு வைத்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராய் நல்லவராய் எங்களோடு கூட இருந்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவராகவே இருந்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் நல்ல எபினேசரே, நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் நாங்களுமே வாழ்த்தி வணங்கி நாங்களுமே தொழுது கொள்கிறோம் அப்பா. நாங்களுமே தொழுது கொள்ளும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாய் எங்கள் பட்சத்தில் எங்கள் அருகிலே கடந்து வருகிற தேவனாய் இருக்கிற தயவுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராகவே இருந்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. இந்த மட்டுமா உம்முடைய கிருபை எங்களை தாங்கின தயவுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம் அப்பா. காலைதோறும் உம்முடைய புதிய கிருபைகளுக்காக, எங்கள் மீது பொழிய பண்ணுகிற உம்முடைய புதிய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் காலையில் உம்முடைய புதிய கிருபை நீர் எங்கள் மத்தியிலே பொழிய பண்ணுகிற தயவுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே நீர் வாழ்க, யெகோவா தேவனே நீர் வாழ்க. பரிசுத்த பிதாவே நீர் வாழ்க, யெகோவா தேவனே நீர் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்த குமாரனே நீர் வாழ்க, இயேசு கிறிஸ்துவே நீர் வாழ்க. பரிசுத்த குமாரனே நீர் வாழ்க, இயேசு கிறிஸ்துவே நீர் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரமே, திரியேக தேவனுக்கு சோஸ்திரமே. சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரமே, திரியேக தேவனுக்கு சோஸ்திரமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
எங்களோடு கூட இருப்பவரே, எங்களை கைவிடாமல் எங்களை விட்டு விலகாமல் இதுவரையெல்லாம் நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரப்பா. அப்பா பிதாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா. நல்ல மன மகிழ்ச்சி நாளுக்காக நம்ம துதிக்கிறப்பா. இந்த நாள் ஆராதனை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் தரும்படியாக துதிக்கிறப்பா. அப்பா பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அவங்க தெய்வீக பிரசனத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. சமாதான பிரபுவாய், ஆலோசனை கர்த்தராய், அப்பா எங்களை ஏந்தி தாங்கி தப்புவிக்கிற தெய்வமாக எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரப்பா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரப்பா. மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. சர்வ வல்லவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோப்பா. உங்கள் பிரசனத்தினாலே அப்பா ஸ்தோத்திர. பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகின்ற வார்த்தையின்படியா அப்பா ஸ்தோத்திரப்பா. எல்லா வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. உங்கள் தெய்வீக பிரசனத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. செய்தி வேளையில் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தைகளை எங்களுக்கு தந்தருளும்படியாக கெஞ்சுகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுக்குள்ள நாங்கள் ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கும். யாரும் எழுந்து நின்று சில பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். யாரும் எழுந்து நின்று சில பாடலை பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்று பாடலை யாரும் ஊற்றமாய் கரங்களை தட்டி பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆலையில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆலையில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதி
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். லேலுயாம் லேலுயாம். எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா கனத்திற்கும் பாத்திரர் என்ற பாடலை 6 கரங்களை தட்டி பாடி தேவனை ஆராதிக்கலாம். எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. உழந்த எலும்பிற்கு உயிர் தந்திரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்திரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எரிகோ மதில் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகோ மதில் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவா
அசைவாடுமே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் சபையின் மேல் அசைவாடுமே, எங்கள் சபையின் மேல் அசைவாடுமே. என் வாழ்க்கையில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அசைவாடுங்கப்பா, எங்கள் மேலே ஒவ்வொரு மேலே நீங்க அசைவாடுங்க. இந்த காலவெளியில் நீரங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, நீரங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. வானத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மத்தியில் அசைவாடி கொண்டிருந்தார் என்ற வார்த்தையின்படியார் இந்த தேவாவியானவர், அதே தேவாவியானவர் இந்த காலவெளியில் ஒவ்வொரு மீது நீங்க அசைவாடுங்கப்பா, நீங்க அசைவாடுங்கப்பா, ஒவ்வொரு மீது நீங்க அசைவாடுங்கப்பா. நீரங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய தேவ பிரசனத்திற்காக, உம்முடைய தேவ மகிமைக்காக, அளவில்லாமல் ஊற்றப்படுகிற உம்முடைய உன்னதமான உம்முடைய மகிமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த காலவேளையில வாழ்த்தி வரவேற்போமா? We welcome you Lord. இந்த காலவேளையில நாங்கள் உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் அப்பா. இந்த காலவேளையில ஒவ்வொருவருடைய அபிஷேகத்தினாலே, உம்முடைய வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உம்முடைய பலத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, உம்முடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நீரங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ரீதானாரபு ஷக்கானாராராத்தனனனனமே, ரீகாதானாரரபு ஷக்கானாராராத்தனனனனிகானாராரபு.
மகிமையானவர். நீர் எங்கள் மத்தியிலே மகிமையான காரியங்களை நீர் நடப்பித்துக் கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராகவே போதுமானவராகவே எங்களோடு கூட இருந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நல்ல எபினேசராய் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த மட்டுமாய் இதுவரையிலாய் நீர் எங்களை பாதுகாத்து போஷித்து நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமா
சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நிற்போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நிற்போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நிற்போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நிற்போதுமே. ஆவியானவரே ஒருவேளை இந்தந்த காரியம்லாம் எனக்கு பலவீனமாக இருக்குது. ஒருவேளை உங்கள் சரீர பலவீனமாக இருக்கலாம். இல்லை இதெல்லாம் என்னோடய வீக்னஸ், இதெல்லாம் என்கிட்ட இல்லை, அதனால் இதெல்லாம் எனக்கு என்னோடய வீக்னஸ், என்னோடய பலவீனம் இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். உங்களோட பலவீனங்களை எல்லாவற்றையும் அவர் பலனாய் மாற பண்ணுவார். உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் அவர் பலனாய் மாற பண்ணுவார். எல்லா பலவீனங்களையும் நீங்கள் பலனடையும்படியாய் அவர் பலவீனராய் சிலுவையிலே தொங்கினார். அந்த சிலுவையிலேருந்து இறங்கி வருகிறதற்கு அவருக்கு எல்லா பலனும் இருந்தது, எல்லா அதிகாரமும் இருந்தது. ஆனால் நீங்களும் நானும் பலனடையும்படியாய் அவர் தம்மை தாமே பலவீனராய் ஒன்றுமில்லாதவராய் தன்னிடத்திலே ஒரு அதிகாரமும் ஒன்றுமே இல்லாதவராய் தன்னைத்தானே தாழ்த்தி அந்த சிலுவையில் தொங்கினார். அதனால் உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் அவர் பலனாய் மாற்றுவார். உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் அவர் பலனாய் மாற்றுவார். எதெல்லாம் உங்கள் பலவீனம்னு இப்போ உங்கள் மனதில் நினைத்துட்ருக்கீங்களோ எல்லா பலவீனங்களையும் அவர் பலனாய் மாற்றுவார். விசுவாசத்தவர்கள் அந்த பாடலை பாடுமா? பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நிற்போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நிற்போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே.
பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் கூடவே இரும், என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? எங்களோடு கூட இருப்பவரே, எங்களே யெகோவா ஷம்மாவே, எங்களோடு கூட இருப்பவரே, எங்களோடு இருப்பவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை கைவிடாதவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி அப்பா. எங்களை யெகோவா ஷாலோம், எங்களை யெகோவா ஷம்மாவே, எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற எங்கள் திரியேக தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அளவில்லாத உம்முடைய தேவ பிரசன்னத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராய், எங்களே யெகோவா ஷம்மாவாய், எங்களே யெகோவா ஷம்மாவாய், இந்த மட்டுமாய், இதுவரையிலாய், இந்த நொடி பொழுது வரையிலாய் எங்களோடு கூட இருந்து எங்களை காப்பாற்றி எங்களை தப்புவித்து எங்களை வழி நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக, நீர் எங்கள் மீது பாராட்டின உம்முடைய தயவிற்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை அது மேலானதாய், உம்முடைய தயவு அது மேலானதாய், எங்களை பாதுகாக்கிறதாய், எங்களை போஷித்து வழி நடத்துகிறதாய், எங்களோடு கூட இந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே, மீட்க வல்லவர், மிட்டம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே, மீட்க வல்லவர், மிட்டம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. நிறைவாக்கும் தேவன் நீ போதுமானவர், சர்வ வல்ல தேவரே நீ போதும் போதும் என்றும் ஏராளமானவர், ஏராளமானவர், தாராளமானவர், நீர எல் ஷடாய் நிறைவாக்கும் தேவன் நீ போதுமானவர், சர்வ வல்ல தேவரே நீ போதும் போதும் என்றும், நீ போதும் போதும் என்றும். காட்டும் வழிகளில், காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே, மீட்க வல்லவர், மிட்டம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே, மீட்க வல்லவர், மிட்டம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர், நீர எல் ஷடாய் நிறைவாக்கும் தேவன் நீ போதுமானவர், சர்வ வல்ல தேவரே நீ போதும் போதும் என்றும். ஏராளமானவர், ஏராளமானவர், தாராளமானவர்,
செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. எல்லாரும் கரங்களை தட்டி மறுபடியும் தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? எங்களை பலவான்களாய் மாற்றுகிறவரே, உம்முடைய சமூகமாக எங்களுக்கு பலனாய் எங்களுக்குள்ளே இருக்கிறதா இவுக்காக உமக்கு சோத்திரமப்பா, உமக்கு சோத்திரமப்பா, உமக்கு சோத்திரமப்பா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது எங்களுடைய பலனாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படியாய் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் இந்த நாளில் நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறதா இவுக்காக உமக்கு சோத்திரமப்பா. இந்த நாளில் ஆராதித்த ஒவ்வொருவருக்கும் நீரே பலனாய், நீரே அடைக்கலமாய், நீரே மறைவிடமாய், நீரே எங்கள் புகலிடமாய் இருக்க போகிறதா இவுக்காக உமக்கு சோத்திரமப்பா. இந்த வாரம் முழுதுமாய் உம்முடையதாய் உள்ள கிருபையும் பிரசனமும் கூட இருந்து வழி நடத்துவதாக. உம்முடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டுமப்பா. என் தேவனாகிய கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுவோமா? எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா புகழும், எல்லா சோஸ்திரங்களும் எங்கள் தேவாதி தேவனுக்கே உண்டாவதாக. எங்கள் கத்தாதி கர்த்தருக்கே உண்டாவதாக. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். யார் நின்றவனமாய் ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம். யார் நின்றவனமாய் ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம். எண்ணி எண்ணி பார், எண்ணி எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகள் என்ற பாடலை யாரும் உற்சாகமாய் பாடும்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். தண்டிக்கப்பட்டால் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டால் நம்மை படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டால் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டால் நம்மை படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி 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 நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி,
எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்காய் உம்முடைய பிள்ளைகள் அப்பா உமக்கென்று படைத்த காணிக்கைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் பெற்று அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், ஒரு பகுதி உமக்கென்று படைக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீதிக்கென்று விதைக்கிறவர்கள் மெய்ப்பலனை அறுப்பார்கள். வார்த்தையின்படி மெய்யான அறுவடையை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிடுங்க. அப்பா வியாதிகள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்கிற வார்த்தையின்படி செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்ததாமே நீங்கள் வாய்க்கு செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீணான செலவுகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். இரத்த கொட்டைகளை மறைத்துக்கொள்ளும். கைட்டு செய்கிற எல்லா தொழில்கள் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. அப்பா உம்மை துதிக்கிற வேலை இல்லாத தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலைகளை தொழிலில் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. விலையேற பெற்ற கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். எனக்கு செவி கொடுங்கள். தோன்றினது முதல் உங்களை ஏந்தி உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். முதிர் வயது மட்டும் அப்படியே நான் செய்வேன். நரை வயது மட்டும் அப்படியே நான் தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கண்களை மூடி மறுபடியுமாய் கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கின எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை, இந்த காலவெளியிலேயும் இந்த தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுங்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியான உங்களிருந்து பேசுவாருங்கிற வார்த்தையின்படி அடியானை மறைத்து கர்த்தர் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை பலிபடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் வானத்திலிருந்து பெய்கிற மழையைப் போல பூமியை நனைத்து ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மெய் ஸ்தோத்திரிக்கிற பயிர்களை முளைக்க பண்ணுகிறது போல் இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாபெரும் நல்மாற்றங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். இயற்கை செயற்கை எல்லாவற்றையும் எங்களுக்கு சாதமாக்கி தாங்க. ஆண்டவரே, லீதியாளின் உள்ளத்தை திறந்தருளின தெய்வம் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தையும் கர்த்தர் நீர் திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். மறுபடியும் நான் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 46 3-4 வசனங்கள். எனக்கு செவி கொடுங்கள். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏந்தி சுமந்து தப்புவித்து கர்த்தர் வழி நடத்தி வந்திருக்கிறார். இங்கே எதிலிருந்து எதுவரை என்று சொன்னால், தாயின் கற்பத்திலிருந்து உங்களை என்னையும் காத்து வருகிற தேவன். அநேகருடைய வாழ்க்கையில் அந்த குழந்தை பாக்கியம் கர்த்தர் கொடுக்கும் பொழுது இப்போல்லாம் 1 2 இது பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 5 6 7 பிள்ளைகள் ஏராளமாக இருக்கிறபடினாலே குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி கருவிலே கலைக்கிறவர்களும் உண்டு. இத்தனை பிள்ளை பிறந்துட்டு இனிமேல் பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கருவிலே கலைத்தவர்களும் உண்டு. அது மாத்திரமல்ல, சோத்திரம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் சில பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. கரங்களை வைத்து ஒரு அல்லிய சொல்லுங்கள்.
கருவை கலைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதையும் மீறி வந்ததும் உண்டு. நரம்புகள், எலும்புகள், இரத்த மண்டலங்களை உருவாக்குற தேவன் தாயின் கருவிலே உங்களை என்னையும் கர்த்தர் காத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை மருந்துகளுக்கும் கர்த்தர் தப்புவித்து கர்த்தர் கொண்டு வருகிற சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நரம்புகள், எலும்புகள், தசைகள் உண்டாவதற்கு முன்பதாகவே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கர்த்தர் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களுக்குள்ளே வச்சிருக்கிற அந்த தரிசனம் நிறைவேறும்படியாய் தான் உங்களுடைய அப்பா அம்மாவை உண்டாக்கி இப்படி ஒரு ஜெனரேஷனை உண்டாக்கி கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. விசேஷம் என்னவென்று சொன்னால், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நம்முடைய முற்பிதாக்கள் எத்தனை பேர் நீங்கள் அறிந்த அளவு சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள் என்பது தெரியாவிட்டாலும் கர்த்தர் உங்களுடைய கண்களை, என்னுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். இது நம்மை உருவாக்கின தேவன், நம்மை தாயின் கருவிலே பாதுகாத்த தேவன், தாயின் கருவிலே வெளிப்பட்டது மாத்திரமல்ல, இதுவரை கர்த்தர் ஏந்தி இருக்கிறார், சுமந்திருக்கிறார், தப்புவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பூனை இந்த பூமியில் உண்டாக்குனா பூனையினுடைய நோக்கம் என்ன? ஆமென். வீடுகளில் பூனை எதுக்கு வளர்க்குறோம்? எலியை வளர்க்குறதுக்கா? எலியை பிடிக்கிறதுக்கு, எலியை காலி பண்ணுறதுக்கு. ஒரு நாய் வளர்க்குறோன்னா வீட்டை என்ன செய்யணும்? அது என்ன செய்யணும்? காவல் காக்கணும். ஆனால் சில பேர் வீடுகளில் வளர்க்குற நாய் கல்லை வந்தாலும் என்ன செய்யாது? குலைக்காது. ஆனால் ரெகுலராக வர்ற பால்காரனை பார்த்து என்ன செய்யும்? வல்லு வல்லு வல்லுன்னு குலைக்கும். கீரைக்காரனை டெய்லி வீட்டுக்கு வர்ற மீன்காரனை குலைக்கும். ஆனால் யாரை குலைக்காது? எவனாவது தெரியாதவன் வந்தால் குலைக்காது. அப்போ அது வைத்தனுடைய நோக்கமே என்னது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அவர் நம்மையில வைத்திருக்கிற தரிசனம். அல்லேலூயா. மிருகங்கள் வாழ்கிறது, மரிக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டபடினாலே உங்களை என்னை கர்த்தர் ஏந்தி இருக்கிறார், சுமந்திருக்கிறார், தப்புவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எதுக்கெல்லாம் தப்புவித்திருக்கிறார் என்று சொல்லி கடந்த நாட்களில் நான் பார்த்தோம். வேடண்டை கண்ணிக்கும் பாலாக்கும் கொல்லை நோக்கியும் கர்த்தர் தப்புவித்திருக்கிறார். ஆமென். வேடன் வலையை பல விதத்தில் அவன் விரித்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. எலிக்கு வைக்கிற அதே வலையை யானைக்கு என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. அல்லேலூயா. எலிக்கு என்ன போதும்? ஒரு கருவாட்டு மண்டை அல்லது ஒரு சின்ன தேங்காய் துண்டை என்ன செஞ்சுக்கலாம்? சுட்டு அல்லது ஒரு வடையோ ஒரு இதையோ ஒரு ஹூக்கில் மாட்டி வச்சோன்னா இவர் என்ன செஞ்சிடுவார்? உள்ளே கடித்து மாட்டிக்கிடுவார். இதே இதை யானைக்கு வச்சா என்ன அர்த்தம்? கருவாட்டு மண்டை அது கண்ணுக்கே என்ன செய்யாது, தெரியாது. தேங்காயை மிதிச்சுக்கிட்டு நெஞ்சிட்ருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் எடுத்து வாயில் போட்டு போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லது அந்த பொரியை ஒரு மிதிச்சா பொரி என்ன செஞ்சிடும்? நொறுங்கி அப்பளமாக மாறிடும். அல்லேலூயா. அப்போ வேடனாகிய சாத்தான் ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிற கண்ணி வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய ஆவிக்குரிய அனுபவமும் ஒவ்வொருக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற விசுவாசமும் வேறுபட்ட அளவாய் காணப்படுகிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேடனுடைய கண்ணிக்கும் அவனுடைய சோதனைக்கும் கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் தப்புவிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இதுவரை தப்புவித்திருக்கிறார். அல்லேலூயா. இனிமேலும் தப்ப கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். திருச்சபையில் அவனுடைய தந்திரங்களை கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுக்க கர்த்தர் போதுமானவராகிறார். யார் இந்த கண்ணியிலே தப்ப முடியும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த வேடனுடைய கண்ணிக்கு யார் தப்ப முடியும் என்று சொன்னால் ஜெபிக்கிற பிள்ளைகள் தப்புவார்கள். அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிறவர்கள் எப்படி? ஜெபம் என்பது தன்னால் வரும்னு நினச்சிங்கன்னா அதை போல முட்டாள்தனம் ஒன்றுமே கிடையாது. பிசாசு சொல்லுவான், உனக்கு எப்போ உற்சாகம் வருதோ அப்போல்லாம் நீ என்ன செய்? ஜெபம் பண்ணு. நம்மளுக்கு உற்சாகம் வருமா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஜெபத்தில் என்னெல்லாம் வரும்?
அவன் என்ன, சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நல்ல மூடு இருக்கும்போது நான் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன். நல்ல மூடு இருக்கும்போது தான் ஜெபம் பண்ணணுங்கிற ஞாபகமே என்ன செய்யாது, வராது அநேகருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள், தேசத்திற்காய் ஜெபியுங்கள், பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்கள், குடும்பத்திற்காய் ஜெபியுங்கள். ஜெபம் என்பது நம்முடைய சுவாச காற்று போன்றது. கைகளை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்கள். ஒரு மனுஷன் சுவாசிக்காமல் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. தண்ணி குடிக்காமல் இவ்வளோ நாள் வாழலாம், சாப்பிடாமல் இத்தனை நாள் வாழலாம். ஆனால் சுவாசிக்காமல் மனுஷனால் என்ன செய்ய முடியாது. அதுக்கு இத்தனை செகண்டு, இத்தனை நிமிஷம். ரொம்ப ரொம்ப வித்தகர்கள்லாம் தண்ணியில் முங்கி மூச்சு அடக்கிறவரெலாம் நிறைய பேர் உண்டு. ஆமேன். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலம் வரைக்கும் ஆற்றுல டெய்லி குளிக்கிறதுனால யார் ரொம்ப நேரம் மூச்சை அடக்கிட்டு தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு 5 பேர் பிளான் பண்ணாங்கன்னா 1 2 3 அப்படின்னோடனே அப்படியே எல்லாரும் முங்கிடுவான். ஆனால் தந்திரம் உள்ளவன் என்ன செய்வான்னா, முங்கின வேகத்தில் என்ன செஞ்சிருவான், எழும்பிடுவான். அதுக்குள்ள இந்த மூச்சு முட்டும்போது டுப்பு டுப்பு டுப்புன்னு முட்டை அப்படி வேலை வந்தவுடனே இவன் எந்திக்க போகிறான்னு தெரியும், இவன் டப்புன்னு நினைஞ்சிக்கிடுவான். ஆமே. ஆனால் விவரமானவன் என்ன செய்வான்னா, அந்த தண்ணிக்குள்ளே கண்ணை திறந்து பார்ப்பான், எந்த மண்டை என்ன செய்யுது. நல்ல தண்ணி தெளிவாக இருக்கும்போது ஏமாத்திரவன் என்ன செய்யும் தெரியும். அல்லேலூயா. அப்போ குறிப்பிட்ட அளவு தான் மூச்சை என்ன செய்ய முடியும், அடக்கி வைக்க முடியும். அல்லேலூயா. சுவாச காற்று இந்த சரீரத்திற்கு, இந்த மாம்ச சரீரத்துக்கு எவ்வளவு அத்தியாவசியமோ அதுபோல் நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆவிக்குரிய ஆத்ம சரீரத்துக்கு, இந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு, ஆவி மனுஷனுக்கு ஜெபம் இல்லாமல் இந்த வேடனுடைய கண்ணிக்கு நாம் தப்பவே முடியாது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஆராதனைக்கு வரும் பொழுது, ஜெபத்தோடு வரும் பொழுது ஆவியானவர் அவனுடைய வேடனுடைய கண்ணி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேடன் யார்கிட்ட எப்படி கிரியை செய்கிறான் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய பிள்ளைகளை வேடன் தாக்குகிறானா, அல்லது உங்களுடைய கணவரையோ மனைவியோ அவன் தாக்க ஆயத்தமாக இருக்கிறானா, அவங்களுடைய நடவடிக்கைகளில் வித்தியாசம் தெரிய வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்படவில்லைனால் ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். அநேக வேளையில் நாம் மனுஷர்களோட போராடுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இப்படி தீமை இந்த வேடன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த பொல்லாத சாத்தான் அவன் மனுஷனுக்குள்ளே கிரியை செய்து அநேக குழப்பங்களையும் சமாதான குறைவுகளையும் உண்டு பண்ணக்கூடியவனாய் அவன் காணப்படுகிறான். அவனுடைய தந்திரம் தெரிஞ்சுன்னா நம்ம ஜெபத்தில் மேற்கொண்டு விடுவோமானால் சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருப்பார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்க, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கு. ஒரு சண்டை, ஒரு வாக்குவாதம் வருது என்று சொன்னால் அதில் நிலைச்சிருந்து அதுக்கு நியாயத்தை பேசுகிறவர்களாக காணப்படக்கூடாது. அல்லேலூயா. தீத்து 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட வாக்குவாதங்களை விட்டு விலகு என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம், தீத்து 3:9 வாசிக்கலாம். புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் வாக்குவாதங்களை விட்டு விலகு. அப்போஸ்தலனாகிய பவுல் அவைகள் அப்ரோஜனமும் வீணுமாயிருக்கும். அல்லேலூயா. வாக்குவாதம் என்னது, ஒரு பிரயோஜனப்படாது. அல்லேலூயா. ஆமேன். அப்ரோஜனமும் வீணுமாயிருக்கும். ஆமேன். சில வாக்குவாதம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சிலது வருஷ கணக்கில் என்ன செய்யும், தொடரும். சில குடும்ப சண்டைகள் அப்படியே அமர்ந்திருந்தாலும் ஏதாவது திரும்ப பேசும்போது திரும்ப என்ன செய்யும். அப்போ நமக்கு தெரியும், இந்த வாக்குவாதம், இந்த பிரச்சனையை பேசினா என்ன வரும், தொடர்ந்து சண்டை வரும். இதை பேசினா மனைவிக்கு பிடிக்காது, இதை பேசினா பிள்ளைகளுக்கு பிடிக்காது, இதை பேசினா இது புருஷனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் அவைகளை தவிர்த்து விடுவது என்னது, சால சிறந்தது. கரங்களை வைத்து வரலையே சொல்லுங்கள். ஆனால் இந்த வேடன் சொல்லுவான்னா என்ன சொல்லுவான்னா, இந்த நேரம் தான் நீ கேட்க வேண்டிய நேரம், இதை உற்றாத, இதை ஞாபகப்படுத்த, நீ ரிமைண்ட் பண்ணு. இவன் ரொம்ப ஆட்டம் ஆடுறான், இவா ரொம்ப ஆட்டம் ஆடுறா, இதை நீ என்ன செய், பாயிண்ட் பண்ணு. அப்படின்னா சண்டை இணைஞ்சிரும்.
அப்படியே கிளம்பிடும். நாம் ஜெபிப்பொருளாக காணப்படுவோமானால் ஜெப நேரத்தை நாம் நிர்ணயம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஜெபிக்க வாஞ்சியே நம்மளால் உண்டாக்க முடியாது. ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆவியானவர் அதற்குரிய ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்பதற்கு வாஞ்சை இல்லைனாலும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்ம நல்ல ஸ்தோத்திர பாடலில் பாடலாம், நல்ல பிடித்தமான பாடல்களை பாடலாம். ஆமென். நல்லா கர்த்தரை என்ன செய்யலாம்? துதிக்கலாம், நல்ல ஸ்தோத்தரிக்கலாம். ஆமென். பிசாசு சொல்லுவான், உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீ துதிக்கிறது உனக்கு தகுதி கிடையாது, நீ துதிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவான். நீங்கள் என்ன செய்யணும்? அதையும் மீறி இதுவரை கர்த்தர் செய்து வந்த எண்ணி முடியாத நன்மைகளை தாயின் கருவிலிருந்து உருவாக்கி காத்து போஷித்து காப்பாற்றி வழிநடத்தி வந்த தெய்வத்தை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமென். கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்தில் இந்த தாய் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தெய்வம், நரம்புகள் எலும்புகள் தசைகள் உருவாகும் முன்பே எனக்குள்ளே தரிசனத்தை வைத்த நீர்ங்கிற அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வந்தது. கரங்களை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஏன்னா நான் மரண படுக்கையில் ஐசியூவில் இருக்கும் பொழுது இந்த பாடல் எனக்கு ஊழியம் செய்தது. ஹல்லேலூயா. இந்த பாடல் ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டி, தசைகள் உருவாவதற்கு முன்பதாகவே உன் தாயின் கருவிலே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தெய்வம், தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டு என்னுடைய நரம்புகள் எலும்புகள் இரத்த மண்டலங்கள் உண்டாகுவதற்கு முன்பதாக, தசைகள் உண்டாவதற்கு முன்பதாகவே எனக்குள்ளே ஒரு தரிசனத்தை வைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தரிசனத்தை வைத்து கர்த்தர் காப்பாற்றியிருக்கிறார். அதை நினைவுபடுத்தும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது மறுபடியும் எனக்குள்ளே ஜீவன் வருவதை நான் உணர்ந்தேன். கரங்களை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்கள். அது வரைக்கும் எனக்கு வேறு ஒன்றும் ஜெபிக்க முடியல. ஏசப்பா 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 ஸ்தோத்திரம்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது கூட என்னால் என்ன செய்ய முடியல. ஏன்னா வென்டிலேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளால் அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல முடியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒவ்வொருவருக்குள்ளே கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. ஹல்லேலூயா. உங்களை என்னை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து அவர் கொண்டு தாயின் கருவில் கர்த்தர் உங்களை என்னை ஏந்தி சுமந்து தப்புவிக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்கள். உங்களை என்னை கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆமென். தாயின் கருவிலே கர்த்தர் தாங்க வேண்டியது இருக்குது. இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு, சமீபத்தில் கூட ஒரு சகோதரி குறித்து அவங்களுடைய மாமியார் சொல்லும்பொழுது சொன்னாங்க, குழந்தைகள் ரெட்டை குழந்தைகள் உண்டாயிருக்கு, அந்த கருவை தாங்குகிற அளவுக்கு கர்ப்பப்பைக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஆனபடினாலே இப்போ கர்ப்பப்பையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதே ஒரு 40-50,000 ரூபா செலவு பண்ணி அந்த கரு வெளியே வந்துடக்கூடாது. இப்போ இதே டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெலாம் என்ன செய்ய முடியாது. குறை மாதத்தில் 5 மாதம் 6 மாதத்தில் குழந்தைகள் இணைஞ்சிரும், பிறந்து மரித்து போய்விடும். ஹல்லேலூயா. இப்போ விஞ்ஞான வளர்ச்சி அந்த கர்ப்பப்பையில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைகள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதும் யார் தான்? கர்த்தர் தான். மருத்துவத்தில் எல்லா சிகிச்சைகளும் வெற்றி பெறுவதில்லை. ஆனாலும் தேவன் உங்களை என்னை இந்த பூமியில் உண்டாக்குன நோக்கத்தை, ஒரு பர்பஸை, ஒரு திட்டத்தை, ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். என்ன தரிசனம்னா, நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா.
ஆராதிக்கிற பிள்ளைகளை தப்புவிக்கிற தேவன், ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தப்புவிக்கிற தேவன். ஜெபிக்க ஜெபிக்க நமக்குள்ளே தரிசனம் வளர்ந்து கொண்டே இருக்கும். கைகளை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. பிசாசு உங்களையும் என்னையும் கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அவனுடைய திட்டங்களெல்லாம் தோல்வி அடைந்து உங்களை என்னை உருவாக்கின தேவன், உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்துக்கு எப்படி தண்ணி, ஆகாரம், காற்று முக்கியமோ அதுபோல் ஜெப ஜீவியம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஜெபிக்க தூண்டுவார், ஆவியான நினைப்பூட்டுவார், வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆனாலும் ஜெபிக்க வேண்டியது யார் தான் ஜெபிக்கணும்? நம்ம தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நினைப்பூட்டுவார். நமக்கு தெரியும் சில சிக்கல்கள், சில சோதனைகள் நம்மளால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நிறைய வாக்குவாதங்கள், நிறைய பேசுகிறோன்னு சொன்னால் நம்முடைய ஜெப ஜீவியத்தை நம்ம தேடி பார்ப்போமானால், நிதானித்து பார்ப்போமானால் நம்முடைய ஜெபம் ரொம்ப குறைஞ்சிருக்கும். அல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிற காலங்களில் பாருங்களேன், நல்ல சமாதானம் நதியளவாய் பெருகக்கூடியதாய் காணப்படும். அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கும் பொழுது நம்மளால் நல்ல வேதத்தை வாசிக்க முடியும், வேதத்தை தியானிக்க முடியும். இந்த வேத தியானம், வேத வாசிப்பும் ஜெபமும் ஒரு தண்டவாளம் போல், இது ரெண்டும் ஒன்று போல் போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். கைகளை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நல்ல விசுவாசி 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கணும். 1 மணி நேரம் வேதத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். அபிஷேகம் பெற்று ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றவங்க நீங்கள் ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்கள் என்ன செய்யணும்? இந்த 1 மணி நேரம் ஜெபம் தனி, இது போக 1/2 மணி நேரம் நீங்கள் ஆவிலே, டங்ஸ்லே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வேடன் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். அல்லேலூயா. ஆமேன். அப்படியே வந்தாலும் யோபுடைய வாழ்க்கையில் பெர்மிஷன் கேட்டு வருவது போல் வந்தாலும் தப்புவிக்கிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை என்னை வியாதிக்கு தப்புவிக்கிற தேவன், வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிற தேவன், பொல்லாத மனிதர்களுக்கும் உங்களை என்னையும் தப்புவிக்கிற தேவன். கரங்களை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமேன். இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சனகரிப்பு என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் அவன் பேசுகிற காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜாவை நீங்கள் நம்பாதீங்க. அவன் சொல்கிறான், அலங்கத்தில் வந்து நின்றுட்டு அவன் சத்தம் போட்டு பேசும்பொழுது இங்கே இருக்கிறவங்க சொல்லாங்க, ரப்சாக்கே நீ வந்து சீரிய பாஷையில் நீ என்ன செய்ய, அது எங்களுக்கு தெரியும், எங்கள் தேசத்துடைய லாங்குவேஜில் நீ என்ன செய்யாத, பேசாத அப்படிங்கும்போது ரொம்ப எவ்வளோ அசிங்கமாய் தேவனையும் தேவனுடைய ஜனங்களையும் ராஜாவையும் அவன் தூசிக்கிறத வேதத்தில் வாசிக்க முடிகிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. ஆமேன். ரொம்ப அசிங்கமாக எவ்வளோ மட்டரகமாக பேச முடியுமோ. ஆமேன். அவன் ரொம்ப மோசமாக பேசுகிறான். என்னுடைய கைக்கு, எங்களுடைய ராஜாவுடைய கைக்கு உங்களை யாராவது என்ன செய்ய முடியுமா? தப்புவிக்க முடியுமா? இதுவரைக்கும் எல்லா ராஜ்யங்களையும் நாங்கள் வென்று வந்திருக்கிறோம். ஆமேன். இப்போ அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் கர்த்தரை ஒருமுகமாய் தேட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ரப்சாக்கை நின்று கொண்டு யூத பாஷையில் உரத்த சத்தமாய் வார்த்தையை கேளுங்கள். இருப்பிடம் சொல்லுங்க. 18:28 முதல் வாசிங்க. எசேக்கியா உங்களுக்கு கர்த்தரை நம்ப பண்ணுவான். எசேக்கியாவின் சொல்லை கேளாதுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாவாமல் பிழைப்பீர்கள். அல்லேலூயா.
ஜாதிகள் தேவர்களில் அசிரிய ராஜாவுக்குண்டே கைக்கு தப்புவித்தது உண்டோ? ம் 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 மௌனமாயிருந்தார்கள். அல்லேலூயா. இங்கே ராஜா என்ன கட்டளை கொடுத்துருக்கான்? அவன் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க? பதில் சொல்லாதீங்க. அல்லேலூயா. சாத்தான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது? பதில் சொல்லக்கூடாது. வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிற தேவன், வேடனுக்கு ஏஜெண்டாய் செல்ல பொல்லாத மனிதர்கள் இப்படி சனகரி மாதிரி கெக்கரிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அல்லேலூயா. அவங்க இப்படி கூட சொல்லுவாங்க, நீ ஆண்டவர் நம்பினது போதும், வேதம் நம்பினது போதும், இன்னியும் உங்கள் பாஸ்டர் பேச்சை கேட்டால் நீ என்னத்தை விளங்க போகிற அப்படின்னு கூட சில பேர் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிற காரியம், இந்த காலத்துக்கு ஒத்து வராத காரியம். ஜோமனு வேதவாசி சபை கூடத்தில் விட்டு விடாத, இதெல்லாம் அவர் அப்படி தான் சொல்லுவார். இதெல்லாம் நடக்கிற காரியம். இப்படி சனகரிப்பு அப்படி தான் சொல்கிறான். என் கைக்கு யாராவது தப்புவித்தது உண்டோ? அல்லேலூயா. ஆமென். ஆனால் ராஜா சொல்லியிருக்கான், எசேக்கியா ராஜா, அவன் சொல்கிறதுக்கு ஒன்றும் பதில் என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. பொல்லாத மனிதர்கள் தேவனை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ஜனங்களை குறித்து, அப்படியே விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த விசுவாச ஐக்கிய திருச்சபை குறித்து, ஆவியானவரை குறித்து தப்பாக பேசுனாங்கன்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பதில் பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். வாக்குவாதம் செய்வது உங்களுக்கும் எனக்கும் தகுதியுடையது அல்ல. அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மூடனுக்கு மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். அல்லேலூயா. ஆமென். இன்னும் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, மூடனுக்கு மறு உத்தரவு கொடுக்காவிட்டால் அவன் தன்னை என்ன எப்படி நினைப்பானா? அல்லேலூயா. சில இதில் வாயை திறக்கணும், சில இதில் வாய் திறக்கக்கூடாது. அல்லேலூயா. எது? நீதிமொழிகள் 26:4-5 வாசிங்க. நீயும் அவனை போலாவாய், மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். அல்லேலூயா. சில இதில் கொடுக்கணும், சில இதில் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனையில் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதம் செய்திருந்தார். அதில் ஒரு பேங்க் மேனேஜர் வந்திருந்தார். அவர் பாஸ்டர்னு சொன்ன உடனே அவருக்கு நம்மகிட்ட சில கேள்விகளை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துட்டு. அல்லேலூயா. அப்போ அவருடைய உறவினர் சொல்கிறாரு, இவர் எந்த பாஸ்டர்னாலும் கேள்வியில் இணைஞ்சிருவார், மடக்கிடுவார். இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்க அவர் விரும்புகிறார். நான் போனது என்னென்னா, என்னுடைய கல்லூரியில் என் கூட படித்த ஒரு நண்பர் ஒரு ஏறத்தாழ 1 மாதம் அளவு மனநிலை பாதிக்கப்பட்டது. மனநிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் உள்ளவங்களெல்லாம் அடிக்கவும், கேஸ் சிலிண்டரை திறந்து விட்டு, புதுசாக வீடு கட்டியிருக்காங்க, அந்த கிச்சனில் கேஸை திறந்து விட்டு நெருப்பை தேடி இருக்கிறார். லைட்டரும் காணும், நெருப்பையும் காணும். அதனால் அவர் உயிர் பாதுகாக்கப்பட்டது. கதவை உடைச்சி இவரை ஒரு தன்வந்திரி என்று சொல்லப்பட்ட பாளையங்கோட்டையில், வண்ணார்பேட்டையில் இருக்கிறது அந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட், எலக்ட்ரிக் ஷாக்லாம் கொடுத்து நிறைய ட்ரீட்மெண்ட் நடக்கு. நல்லா சாப்பிட்றாரு, மோஷன் போக மாட்டேக்கி. ஆனால் புத்தி தெளியல. அந்த குளுக்கோஸ் ஏற்றுற அந்த ஸ்டாண்டை தூக்கி அடிக்கிறாரு. அவங்க சகோதரன் ஒருத்தர் பேங்கில் அவரை கொண்டு இன்னொரு ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க. இப்படி பல குழப்பம் இருக்கும்போது எதேர்ச்சியாக நான் அவன் வீட்டுக்கு நான் போயிருந்த பொழுது அவருடைய சகோதரிகள் சொன்னாங்க, உனக்கு விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கியா, தெரியாமல் வந்திருக்கியா தெரியல அப்படின்னு கேட்டாங்க. எங்களோட வயசில் ரொம்ப மூத்தவங்க அந்த அக்கா சொன்னாங்க, இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். ஆனால் அப்பப்போ உன் பேரை சொல்கிறான். கல்லூரியில் என் பேர் இப்போ ஜெபசிங் அப்படின்னு சொல்கிறதோட ஜெபஸ்ன்னு தான் சொல்கிறான். ஜெபஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நீ எங்கே இருக்கிறன்னு தெரியல, நீ நல்ல வேளை வந்த வா அப்படின்னு சொன்ன உடனே நான் அங்கே போய் என்னை உட்காருனா, சாப்பிடுனா சாப்பிட்றான், படுன்னா படுத்துக்கிறான்.
இவன் அந்த ஆக்ரோஷமாக இருக்கும்போது ரொம்ப அமைதியாக இருன்னா அமைதியாக இருக்கான். அப்போ அவங்க சொன்னாங்க, தயவுசெய்து நீ கொஞ்சம் கூட நீ இருந்தால் அவன் அமைதியாக இருக்கிறான். அப்போ ஆவியான சொன்னால், இவனுக்குள்ளே என்ன ஆவி இருக்குது? ஒரு பொல்லாத ஆவி இருக்குது. இது வெளியே போயிட்டுனா மாந்திரிக வல்லமையினாலே இவனுடைய மனநிலை பாதிக்கப்படணும்னு சொல்லி அந்த செய்வனை செய்து கிரியைகள் செய்திருக்கிறார்கள். இவனுக்காய் ஜெபி, நான் விடுதலை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இப்படி அவருக்கு கொஞ்சம் எண்ணெயை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி எண்ணெயை ஜோம் பண்ணி அவருக்குள்ளே கொடுத்தேன். ஒரு 10 நாள் ஒரு 8 நாளைக்கு மேலே மோஷன் போகலை. ஜோம் பண்ணி எண்ணெயை கொடுத்தோடனே அலற ஆரம்பிச்சிட்டா. உடனே பாத்ரூமு ஓடுனான். கடைசியில் எல்லாம் வயிறுலாம் சுத்தமாயிட்டு, மைண்டு நினைஞ்சிட்டு சுத்தமாயிட்டு. அல்லேலூயா. அவன் சொன்ன காரியம் இது நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன், ஏன் இப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க விவரத்தெல்லாம் சொன்னாங்க. நீ இப்போ 1 மாதமாக மென்டல் மாதிரி எல்லாத்தையும் பாடாப்படுத்தி இப்போ நீ ஒருத்தனை அடித்து, உன் கூட பிறந்தவனை அடித்து அவனை இன்னொரு ஆஸ்பத்திரியில் நினைஞ்சிருக்கு, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளோ காரியங்களை நேரில் பார்த்த அவருடைய அந்த என் ஃப்ரெண்டுடைய கூட பிறந்த அக்கா மாப்பிள்ளை, அவர் பேங்க்கில் மேனேஜர். அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவர் ஒய்ஃபுக்கு இயேசு மேலே ரொம்ப அன்பு. கைகளை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்கள். அதனால் எந்த ஊழியக்காரங்களை பார்த்தாலும் கேள்வியில் கேட்டு அவருக்கு என்ன செய்யணும்? மடக்கணும். அல்லேலூயா. அப்போது அவர் சொன்ன காரியம், கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு. சரி அப்படியா, சரி அப்படின்னு கேட்டால், நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையே சொல்லுங்கள். ஆமென். அப்போ நான் எல்லாமே சொல்லி பார்க்குறேன். நம்பாததை எத்தனையோ காணாததெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ விளக்கம் கொடுத்து பார்க்குறேன். அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் சொன்னேன், இப்போவும் சாதாரண தேங்கனே நான் மந்திரம் கூட என்ன பண்ணலை. சாதாரண கடையில் தான் நீங்கள் என்ன செஞ்சு வந்தீங்க, தேங்கனே அது ஜோம் பண்ணி கொடுத்தேன். இப்போது உங்கள் மாப்பிள்ளை என்ன செஞ்சுருக்கிறாரு? மனநில் பாதிக்கப்பட்டவர் சுகமாக இருக்கிறாரு. அவன் சொன்னால், இத்தனை வருஷம் இவ்வளோ 1 மாதத்துக்கிட்ட ஆஸ்பத்திரியில் வச்சு எனக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து இது பண்ணி என் ஃப்ரெண்டு ஒரு ப்ரேயர் பண்ணால் எனக்கு சரியாயிட்டு இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவன் அடம் பிடிக்கிறான். கடைசியில் இவ்வளோ சடனாக இத்தனை ஷாக் கொடுத்து சுகமாகலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த மருத்துவர், அந்த தலைமை மருத்துவர் என்னையை கூப்பிட்டு, அது யாருன்னு பார்க்கணும், அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. கடைசியில் இவங்க சொல்கிறாங்க, இப்படி டாக்டர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் வாங்க. அங்கே உள்ளே போனோன்னா அது ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஐயர் பூணூல் போட்டு அவர் நினைச்சிடாருன்னா, அது டாக்டர் ரூம் மாதிரி தெரியல, ஏதோ பூஜை ரூம் மாதிரி இருக்குது. அப்படி பூஜைகள்லாம் நடக்கு. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் யார், என்ன செய்கிறீங்க, யாது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை கேட்டார். இவ்வளோ விடுதலை பெற்ற அந்த சகோதரனுடைய அக்கா மாப்பிள்ளைக்கு கர்த்தரை நம்ப முடியல. அதுக்கப்புறம் இந்த காரியங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம், நான் இயேசு எவ்வளோ நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்ட, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு பிரியாணி வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ருசி தெரியாது. இப்போ இந்த ஒயருக்குள்ளே கரண்ட்டு போகுது, அந்த கரண்ட்டு பார்த்தா தெரியாது. அல்லேலூயா. மேலே ஸ்லீவ் போட்டிருக்கனால தொட்டாலும் என்ன செய்யாது, தெரியாது. அது கட் பண்ணி அதில் கை வச்சா என்ன செய்யும், கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லி நான் ருசியாக நானும் ஜோம்னிகிட்டே இருக்கேன். ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு உத்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தாலும் வாய் என்ன செய்ய விட மாட்டேங்காரு, திறக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுறாருன்னு சொல்லி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய மேனேஜர் கையெடுத்து, சார் நான் கேட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டார். நான் இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட இப்படி கொதர்க்கமான நிறைய கேள்விகளை கேட்பேன். அவங்க கடைசியில் என்ன சொல்லன்னு தெரியாமல் திணற ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது, ஆண்டவரே, இந்த மேனேஜர் மாதிரி பெரிய சிஏலாம் நான் படிக்கலை, எனக்கு ஞானம் இல்லை, ஆவியானவரை எனக்கு உதவி செய்யும் என்று சொன்ன பொழுது, ஆவியானவர் அவ்வளோ படித்த அந்த மனிதனிடத்தில் பேசுவதற்கு ஞானத்தை, வாய் அடைக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தந்தார். கைகளை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்கள். அதுதான், நீங்கள் போகும்போது என்ன பேசுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜெபத்தோடு போவீங்கன்னா நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று ஆவியான உங்களுக்கு என்ன செய்வார், நினைப்பூட்டுவார், அவர் கற்றுக் கொடுப்பார். கரங்களை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்கள். இங்கே சனகரி கெக்கரிக்கிறான். அவன் சொல்கிறான், இங்கே இருக்கிற பிரதானிகள் சொல்கிறாங்க, மந்திரிமார் சொல்கிறாங்க, நீ யூத பாஷையில் பேச வேண்டாம், நீ சீரிய பாஷையிலே பேசு, அது எங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்த காரியம், ஒரே ஒரு தூதனை வானத்திலேருந்து
இறங்க பண்ணி சீரிய பாளையத்தில் 1,85,000 பேரை கர்த்தர் அழித்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை ஏந்துகிறவர் தேவன் மாத்திரமல்ல, தம்முடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் ஏந்துகிறார். அல்லேலூயா. எத்தனை நேரத்தில் நம்ம கீழே விழுந்தாலும் கால் தடுமாறும் போது தள்ளாடும் போது கர்த்தர் உங்களை என்னை கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, என் கால் சறுக்கும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. இன்றைக்கி பெரும்பாலும் எல்லா வீடுகளிலும் என்ன இருக்குது? டைல்ஸ் இருக்குது, கிரானைட் இருக்குது. அதில் தண்ணி இருந்தாலும் என்ன செய்யாது? தெரியாது. அல்லேலூயா. அந்த காலத்துலலாம் 90 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்குறாங்க. யார் வீட்டிலையும் என்ன கிடையாது? மார்பனைட்டு, கிரானைட்டு, டைல்ஸ்லாம் கிடையாது. இப்போ பெரும்பாலும் வலிக்கு விழுறது எதில் தான் விழுறாங்க? டைல்ஸில் வலிக்கு விழுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் எத்தனை தடவை நம்ம காலும் உங்கள் காலும் என் காலும் வழுக்குனாலும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு ஏந்துகிறார். கர்த்தரே ஏந்துகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, தமக்கு பயப்படவில்லை சூழ தூதர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு தூதன் வந்தால் போதும், எத்தனை பேர் அவுட்டு? 1,85,000 பேர். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, 1,85,000 பேர் சத்ரு உங்களுக்கு இருக்காங்களா? ஆமென். உங்களுக்குரிய பணிவிடை ஆவிகள் உண்டு, தூதர்கள் உண்டு. அல்லேலூயா, ஆமென். தூதர்கள் நம்மளை காட்டிலும் கோடி மடங்கு பவர் கூடினவங்க. ஆனால் அவங்கள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்ன வச்சிருக்கிறாரு? உதவி செய்கிறவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எலியா சோர்ந்து போய் வனாந்திரத்தில் படுத்திருக்கும் பொழுது, ஆமென், சூரச்செடிக்கில் படுத்திருக்கும் போது தூதன் என்ன செய்கிறான்? தட்டி எழுப்புறான். அல்லேலூயா. தட்டி எழுப்பி என்ன சாப்பாடு அவருக்கு? எலியாவுக்கு சாப்பாடு, ஆறுன சாப்பாடு பிடிக்காது போல. அல்லேலூயா, ஆமென். எங்கள் வீடுகள்லாம் தோசை சுட்டாங்கன்னா நாங்கள் சகோதரர் 3 பேர், சகோதரி 1. ஆமென். இப்போ இருக்கிற பிள்ளைகள் இட்லி தோசையை தவிர உனக்கு வேற ஒன்றுமே தெரியாதா? அப்போல்லாம் இட்லி தோசைங்கிறது என்னது? வாரத்துக்கு ஒருக்காவோ மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது பண்டிகைகளுக்கு அந்த ஆமென் மாவாட்டுறது. எத்தனை பேர் மாவாட்டிருக்கீங்களே தெரியாது. நான்லாம் மாவாட்டியிருக்கிறேன். அல்லேலூயா. மாவாட்டுறது எதுக்கு? உளுந்தாட்டுனா போக மாட்டோம். அரிசி ஆட்டுறதுக்கு. எதுக்கு? ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்க தண்ணின்னு எடுக்கும் போது அதில் 2 வாயில் சொல்லுவாங்க, இது எச்சி பண்ணக்கூடாது. அப்போ மனசுக்குள்ள நான் பண்ணுறது என்ன கிடையாது, நான் செய்கிறவன், அதனால் நான் பண்ணுறது எச்சி கிடையாது. மற்ற யாரும் என்ன செய்யக்கூடாது. அது குறன்னு அரைச்சிருக்கிறது வாயில் அள்ளி போடுறது. எங்கள் பாட்டிக்கு கண்ணும் கொஞ்சம் தெரியாது, அது வாட்டில் பண்ணுவாங்க. எங்கள் பாட்டிக்கு எப்படி கண்ணு தெரியாதுன்னா, ஒரு முறை எனக்கு பச்சரிசி மாவை கிண்டுறேன்னு சொல்லி ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து கிண்டினாங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போது இவங்க முன்னாடி ஆட்டுறோம்னா எவ்வளோ அரிசினாலும் என்ன செய்யலாம், ஆசைப்பட்டு அரிசி திங்கிறதுக்கு தான். ஊர்ன அரிசி குறபுறான்னு அதுக்கு திங்கிறதுக்கு தான் அதில் ஆட்டை உட்கார்றது. அப்படி இட்லி தோசைன்னா நாங்கள் 4 பேர் உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தராக சாப்பிட்டு, என் தங்கச்சி பற்றி பிரச்சனை இல்லை, அவன் மெதுவாக சாப்பிட்டுட்ருப்பா. எனக்கு நேரம் மூத்தவர் இருக்கார், அவர் அப்படியே கொதிக்கனாலும் என்ன செய்வார், எடுப்பார். இப்போல்லாம் தோசையை கையை வச்சுலாம் எடுக்கலாம். இப்போ நைஸ் தோசைலாம் இருக்குது, அதை அழகாக இணைஞ்சிடலாம். அப்போ இருக்கிற தோசை அப்படி இல்லை, ஏறத்தாழ ஒரு 1/2 இன்ச்சு என்ன இருக்கும். அதெல்லாம் கையில் வச்சு எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். எல்லோரும் இங்கே குனிஞ்சிட்டு இருந்தானா அவன் ஒரு தோசை முடிக்கிறதுல அந்த கல்லை கொண்டு இணைஞ்சிருவான். அப்படி எடுத்து அதுக்குள்ளே யாராவது பார்த்தாங்க, இவன் எடுத்துட்டானே, நான் சரி உனக்கு அடுத்தது அப்படிம்பாங்க. அல்லேலூயா, ஆமென். இங்கே எலியாவும் இப்படி தான் சுட சகோதரர் மாதிரி ரொம்ப சூடாக சாப்பிட்ற ஆள் போல். அதனால் அங்கே வனாந்திரத்தில் இணைஞ்சிருக்கு சூடான அப்பம். அல்லேலூயா. அது விற்கிறக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்தில் என்னதும் தண்ணியும். நம்மால் இணைஞ்சார், எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு இணைஞ்சிட்டார், மறுபடியும் படுத்துக்கிட்டார். அல்லேலூயா. தலையில் சுடப்பட்ட அடையும்
ரெண்டாந்திரமா அவனை தட்டி எழுப்பி அல்லேலூயா. கர்த்தர் இப்போ உங்களுக்கு என்ன அப்பம் தந்துட்டு இருக்கிறாரு? சூடான அப்பம். அல்லேலூயா. ஆமேன். தழலில் வைக்கப்பட்ட சூடான அடை. ஆமேன். ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், போதும் கர்த்தாவே, இந்த உலகத்தை பார்த்தது போதும், உறவுகளை பார்த்தது போதும், என்ன ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஏதோ வெந்தது தின்னு விதி வந்தால் சாவறதுக்கு உங்களை என்னை கர்த்தர் உருவாக்கலை. தாயின் கருவிலிருந்து இதுவரைக்கும் கர்த்தர் ஏந்தி சுமந்து தப்புவதனுடைய நோக்கம் உங்களை கொண்டு ஒரு கூட்டத்தை ரட்சிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய ஆவியான் சொல்வார், நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் போய் அவனுக்குள்ள ஆத்ம பாரம் வந்துச்சு. அந்த வேதனையிலையும் ஒரு சொட்டு தண்ணீர். அல்லேலூயா. ஒரு சொட்டு தண்ணீருடைய மதிப்பு பாதாளத்தில் போய் தான் அறியணுமா? ஆமென். ஒரு நாள் முழுசும் 24 hours தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க ஹாஸ்பிட்டலில் வென்டிலேஷன் போகும்போது. ஆமென். நானும் எவ்வளவோ போராடி பார்க்குறேன், எழுதிலாம் கொடுத்து பார்க்குறேன், பேசி பார்க்குறேன். மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க தண்ணியும் கொடுக்கக்கூடாது, ஒன்றும் கொடுக்கக்கூடாது. முந்தின நாள் நைட்லேருந்து அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் உதடுலாம் அப்படியே உரிய ஆரம்பிச்சிட்டு, நாக்குலாம் வளர ஆரம்பிச்சிட்டு. அப்போ தான் இந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்திலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தானே. அந்த அங்கே இருக்கிற செவிலியர்கள்ட்ட நான் கேட்ட காரியம், ஏன்னா வர்ற டாக்டர்ஸ் வந்து கரெக்டாக எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரும் உண்டு, பக்கத்தில் இருக்க பெட்டில் வர்றவங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க, அப்போ அவங்ககிட்ட கேட்பேன், ஏதாவது பால் குடிக்கலாமா, தண்ணி குடிக்கலாமா, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கிறீங்க குடிங்கன்னு போயிடுவாங்க. நான் சொல்லுவேன், டாக்டரே சொல்லியிருக்காரு நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க, ஆனால் எனக்குரிய டாக்டர் சொல்லியிருப்பார் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தண்ணியும். அப்போ தான் சொல்கிறேன், இந்த லாசருவை பார்த்து இவன் கெஞ்சினது இந்த ஒரு சொட்டு துணிக்கையாவது என் நாக்கில், அந்த மாதிரி ஆயிட்டே ஆண்டவரே நினைப்பு எனக்கு வர ஆரம்பிச்சிட்டு. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சூடான அடை, சூடான அடையை கொடுத்தது மாத்திரமல்ல, தண்ணியும் கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. ஆமென். சத்ருவான்னு சொன்னால் உன்னுடைய காலங்கள் ஓட்டங்கள்லாம் முடிஞ்சு அப்படின்னு உடனே எல்லாம் ரெடி ஆண்டவரே ஆமென் அப்படின்னு சொன்ன பொழுது தான் கர்த்தர் சொன்னார், தசைகள் தாயின் கருவிலே, தசைகள் நரம்புகள் எலும்புகள் உருவாவதற்கு முன்பே உனக்குள்ளே தரிசனத்தை வைத்த தேவன் நானுங்கிறத பாடலை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அப்போ தான் நான் சொன்னேன், ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், தரிசனங்கள் எவ்வளவா இருக்கிறதே, இன்னும் நிறைய நிறைவேறலையே ஆண்டவரேன்னு சொன்ன பொழுது எனக்குள்ளே ஜீவன் மறுபடியும் வர ஆரம்பித்தது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை என்னை உருவாக்கின தேவன், தாயின் கருவிலே காத்த தேவன், இதுவரை காத்த தேவன், இனிமேலும் காக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். உங்களை வைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. ஒரு பூனையை எதுக்கு வைத்திருக்கிறோம், ஒரு நாயை எதற்காய் வளர்க்கிறோம். ஆமென். ஆனால் பூனைக்கும் நாய்க்கும் வந்து ஆத்துமா கிடையாது. அந்த பூனைக்கோ நாய்க்கோ வந்து தேவன் ஜீவனை கொடுக்கல. ஆனால் உங்களை என்னை கர்த்தர் நேசித்து கல்வாரி சிலுவையில் நீங்களும் நானும் அடைய வேண்டிய பாவத்திற்கான தண்டனைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், நம்முடைய பிழைகள், குற்றங்கள் எல்லாவற்றிற்கான தண்டனை அவர் தம்மேலே ஏற்றுக்கொண்டு, எல்லா தண்டனை அவர் தம்மேலே ஏற்றுக்கொண்டபடினாலே உங்களை என்னையும் வேடண்டி கண்ணிக்கு கர்த்தர் பாதுகாத்து தப்பித்து இதுவரை வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் வைத்திருக்கிற தரிசனம், நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும், அந்த தேவனுடைய ராஜ்யம் செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல நாம் அநேகரை நரகாக்கினியிலிருந்து இழுக்கணும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நரகாக்கினியிலேருந்து இழுக்கணும். சமீபத்தில் ஒரு வீடியோ காட்சியை பார்த்தேன். ஒருவர் ட்ரெயினில் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுறார், தடுக்கி அந்த ட்ரெயினுக்கும் இதுக்கும் இடையில விழுந்துட்டார். அதுலேருந்து ஒரு பெண் காவலர் ஓடி போய் உயிரை பணையம் வச்சு அப்படி வெளியே இழுத்து காப்பாற்றுறதை பார்க்க முடிஞ்சிச்சு. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதுபோல் பணையம் வைக்கிறது இல்லை, தேவன் ஜீவனை கொடுத்து உங்களை என்னை கர்த்தர் பாதுகாத்தார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி என் மாமியார் நாங்கள் எல்லோரும் ட்ரெயினில் வந்தோம். ஆழ்வார்த்தனேரி ஸ்டேஷனில் வந்து இறங்கும்போது நான் முன்னாடி இறங்கி இந்த பேக்குகள்லாம் இறக்கிட்டேன். கடைசியாக தாய் மகளும் வண்டியில் மாட்டிக்கிட்டாங்க. என்னுடைய மனைவியும் மாமியாரும் வண்டியில் நிற்கிறாங்க.
ட்ரெயின் விசில் அடிச்சுட்டு, அந்த ட்ரெயின் ரொம்ப நேரம் நிற்காது ஸ்டேஷனில். கடைசியில் எங்கள் அத்தை வந்து இறங்குறதுக்கு எல்லாம் அடுத்த படிக்கட்டில் கை வச்சுட்டாங்க. இவங்களால மேலே ஏறவும் முடியாது, என்ன செய்ய முடியாது, இறங்கவும் முடியாது. ஏற்கனவே பக்கவாதத்தினால ஒரு கை வந்து ரொம்ப போல்டாக பிடிக்க முடியாது. வண்டி மூவ் ஆகுது, எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாது. அந்த ட்ரெயின் மூவ் ஆகுறது தெரியும், அது மெதுவாக தான் மூவ் ஆகுது. இவங்களை மேலே தள்ளவும் முடியல, கீழே இறக்குற அளவுக்கு அவ்வளோ பவரும் நம்மகிட்ட கிடையாது. அவங்களும் கொஞ்சம் கனத்தவங்களாக இருந்ததுனால ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே 2 கையை கொடுத்து அப்படியே தூக்கி இறக்குன மாதிரி வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. எப்படியோ கீழே விழாமல் 2 பேரையும் விழாமல் கர்த்தர் பாதுகாத்தார். கைகளை வைத்து வர இல்லையே சொல்லுங்கள். அவன் மாமியார் சொல்லுவாங்க, கடைசி என் மருமகன் என்னைய ட்ரெயின்லேருந்து அப்படி என்னைய காப்பாற்றினாங்க, அல்லேலூயா அப்படி சொல்லுவாங்க. கரங்களை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் இதுபோல் எத்தனையோ ஆபத்துகளில் உங்களை என்னையும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா ஆமென். உயிரை பணைய வச்சு பாதுகாக்கல, உயிரே கொடுத்து உங்களை என்னையும் கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டியது நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். கை வைத்து சொல்லுங்கள், ஜீவனை கொடுத்த தெய்வத்திற்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன், நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். நம்முடைய சாதுரியமோ ஞானமோ நம்முடைய புத்திசாலித்தனமோ கிடையாது, அல்லது நம்மகிட்ட இருக்கிற பணமோ நம்மகிட்ட இருக்கிற எதுவும் நம்மளை பாதுகாக்கலை. கிருபையினாலே நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அல்லேலூயா. கைவி சொல்லுங்க, எல்லாம் அவருடைய கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கரங்களை வைத்து சொல்லுங்க, கிருபையே. முழங்கால் படியிட முடிந்தவள் முழங்கால் படிட்டு, இல்லைன்னா நின்று கொள்ளுங்க. கிருபையே உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட தேவ கிருபை. ஆமென். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கரங்களை வைத்து சொல்லுங்க, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா சத்தத்தை வைத்து என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உதவி வைத்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை இது. கிருபையே 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 மாறாத. உடனே சொல்லுங்க, கிருபையே ஜெபமா மாறட்டும். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம்
என்னை உருவாக்கின கிருபையே. ஓ மனிதர் நம்மை உடைத்த போது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. கரங்களை வைத்து சத்தமா கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இன்னொரு விசை கிருபையே. கரங்களை வைத்து சத்தத்தை உயர்த்தி மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. தாயின் கருவிலிருந்து உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தெய்வம், நரை வயது மட்டும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தெய்வம், தாயின் கருவிலை காத்த தெய்வம், இந்த வேடனுடைய கண்ணிக்கும் பொல்லாத சத்ருவுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் பொல்லாத மேலான அதிகாரம் படைத்தவர்களுக்கும் அந்த சனகரிப்பு ராஜாவுடைய கைக்கு யூத ஜனத்தை தப்புவித்த தெய்வம், இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய கைக்கு தப்புவித்த தெய்வம், சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு வழி உண்டாக்கினது. நெருக்கம், இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள். முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோன் அவனுடைய சேனையும் துரத்தி கொண்டு வருகிறது. தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது தம்முடைய தாசனாகி மோசையை கொண்டு கர்த்தர் அந்த செங்கடலை பிளக்க பண்ணினார். வெட்டாந்தரையாய் நடந்து போனார்கள். அவர்களுக்கு முன்பதாக அக்கினி ஸ்தம்பம் முன்னாடி சென்றது. அவர்கள் வழி நடந்து சென்றார்கள். பின்னாடி எகிப்தின் இராணுவ வீரர்கள், ரதங்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்பதாக காரிருளை கர்த்தர் கட்டளையிட்டார். ரதங்களுடைய அச்சுகள் எல்லாம் கர்த்தருடைய தூதர்கள் கடந்து சென்று எல்லாத்தையும் கலட்டி விடுறாங்க. ஐயோ, இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் நம்மளோட யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி ரதத்தை திரும்ப ஓடலான்னு நினைக்கிறான். பார்வோனே அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தர் கவிழ்த்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை சுகமாய் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்து அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், பாடினார்கள். உங்களுக்கு விரோதமாய் சனகரிப்பு எழும்புகிறானா? பார்வோன் அவனுடைய சேனையும் எழும்புகிறார்களா? அல்லது ஒரு சின்ன தாவீதுக்கு விரோதமாய் சவுலும் தேசத்தின் இராணுவமும் ஒரு தெல்லு பூச்சை துரத்துகள் போல துரத்துகிறார்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் இதுவரைக்கும் உன்னை ஏந்தி இருக்கிறேன், இதுவரைக்கும் நான் சுமந்திருக்கிறேன், இதுவரைக்கும் நான் உன்னை தப்புவித்து வந்திருக்கிறேன், இனிமேலும் தப்புவிக்க நான் போதுமானவராய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது நன்றாக ஜெபிங்கள், வேதத்தை வாசிங்க, ஆராதனை விடாதீங்க. கர்த்தர் உங்களை என்னை உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்படாத அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராய், சபைக்கு நேராய் அந்த நரகாக்கணியிலிருந்து இழுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் நான் சுவிசேஷத்தை சொல்லி நான் அவர்களை சபைக்கு நேராக நான் கொண்டு வருவேன். ஒரே ஒரு வாழ்க்கை, இது ஏதோ வந்தோம் பிறந்தோம் சாப்பிட்டோம் போனோன்னு இல்லாதபடி கர்த்தர் என்னை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், தரிசனங்கள் நிறைவேறாமல் நான் அந்த பூமியை விட்டு போகக்கூடாது. கர்த்தர் என்ன எந்த நோக்கத்திற்காய் அழைத்தாரோ, எந்த நோக்கத்திற்காய் கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ,
அதற்காக நான் செயல்பட வேண்டும். மறைந்த ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்வதற்கு விடுதலை புலி இயக்கத்தை சேர்ந்த தான் என்கிற பெண்மணி தான் சாவேன் என்று தெரிந்தும் தன்னுடைய சரீரத்தில் வெடிகுண்டை கட்டி கொண்டு அந்த ராஜீவ்காந்தியும் கொன்றாள். அநேக போலீஸ் அதிகாரிகள் மரித்தார்கள். அவளும் செத்தாள். சத்ருவை அழிப்பதற்கு தன்னுடைய ஜீவனை துச்சமாய் மதியாமல் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவளுக்கு எதிராக இருந்த சத்ருக்களை அழிக்கிறதுக்கு அவ்வளோ திட்டமிட்டார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ சத்ருவை அழிக்கிறது, நீ ஜீவனை கொடுக்க வேண்டாம். நான் உனக்கு தந்திருக்கிற ஞானத்தை, உனக்கு தந்திருக்கிற கிருபையை, உன்னுடைய பேச்சு சாதுரியத்தை, உனக்கு தந்திருக்கிற கிருபைகளை, நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லு. சத்ருவானுடைய தந்திரம், அந்த உலக கவலை, இந்த உலகத்துக்குரிய கவலைகள், பாரங்களை கொடுத்து ஜெபிக்க விடாமல், வேதத்தை வாசிக்க விடாமல், சபைக்கு வர விடாமல் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகம் ஒரு வேஷமான உலகம். இந்த உலக வேஷம் கடந்து போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நடிகர்களை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அதிகமாக நடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த தேவனுடைய ஜனமே, உங்களை என்னை நடிக்கும்படியாக கர்த்தர் அழைக்கலை, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையில் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவரோட கூட ஒரு கூட்ட ஜனங்களை கிறிஸ்துவினுடைய சேனையாய் எழுப்புறதுக்காய் கர்த்தர் உங்களை என்னை ஜீவனை கொடுத்து தெரிந்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் நிமித்தம் அவருடைய கைகளில் கால்களை ஆணி அடிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரை உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து ரட்சித்திருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்கள், ஜீவனை கொடுத்த தெய்வத்திற்கு இந்த வாழ்நாளில் நான் எதையாகில செய்வேன், எதையாகில செய்வேன். ஃபாதர் பாடிக்கிறார், ஏதாவது 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 செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும், வாரத்தில் 7 நாள் இருக்குது. ஒரு நாளுக்கு ஒரு நபருக்காக ஜெபிச்சா போதும். வருஷத்துக்கு 365 பேருக்கு நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவரை என்ன ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும் கேட்குறோம். ஆண்டவரை அறியாத ஒரு நபரை கிறிஸ்துவுக்கு நேராய், நாம் சபைக்கு நேராய் அழைத்து கொண்டவர்களாய் காணப்படுகிறோமா? ஒரு சோமில்லைன்னா, அதுக்கு சளி பிடிச்சதுன்னா அதுக்கு இத்தனை மருந்து சொல்கிறோம். சுக்க வச்சு குடி, இஞ்சி தட்டி குடி, இதை செய் அதை செய், சுக்கு மிளகு திப்பிலி போட்டு காப்பி போடி குடி, இதை பண்ண அதை பண்ணுங்கிறோம். ஆனால் என்றைக்காவது கிறிஸ்துவனுடைய நற்கந்த வாசனை வீசுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? இந்த உலகத்தில் உங்களுக்காய் எனக்காய் யாரும் ஜீவனை கொடுக்க போகிறதில்ல. ஆனால் உங்களுக்காய் எனக்காய் ஜீவனை கொடுத்த அந்த ஒரே தெய்வத்திற்கு நன்றி உள்ளவர்களாய், கிறிஸ்துவ மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? கொரோனா டைமில் எல்லாரும் பட்னி, ரோடுகளில் படுத்திருக்கிற மக்கள் அநேகர் பசினாலே வாடும் பொழுது ஒரு தேவனுடைய மனுஷன் நிறைய சாப்பாடை வாங்கிட்டு போய் ரோட்டில் இருக்கிற தர்மம் எடுத்துக்கிட்டு ஒரு ஐயாவுக்கு அழுக்கு ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் மாதிரி இந்த சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்ட பொழுது அப்படின்னு சொன்ன ஒரு சாப்பாடையும் கொடுத்து கையில் 30 ரூபாயும் கொடுத்த உடனே அவர் காலில் விழுந்து கும்பிட்டு, நீங்கள் சாமியா, நீங்கள் தெய்வமா, நீங்கள் ஒரு சாமியா அப்படின்னு சொல்லி அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படி நன்றியை தெரிவித்திருக்க ஒரு சாப்பாட்டுக்கு காலில் விழுந்து, நீங்கள் சாமியா? தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் காணப்படுகிறீர்களா? கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாய் காணப்படுகிறீர்களா? நித்திய வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநித்தியமான உலக பொருட்களினாலே சிநேகிதரை சம்பாதிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? அழிவின் பாதையிலே பல கோடிகள் செல்கின்றாரே, அழிவின் பாதையிலே பல கோடிகள் செல்கின்றாரே, மாறாத உம்மன்பினை
எடுத்துரைக்கவும் கிருபை தாரும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்பை சொல்ல எனக்கு கிருபை தாங்க. உம்மன்பினை எடுத்துரைக்கவும் கிருபை தாரும், கிருபை தாருமே, தேவ கிருபை தாருமே, கிருபை தாருமே, தேவ கிருபை தாருமே. வெறும் கையாய் பரலோகத்தில் நான் வரவே கூடாதையா. கரங்களை வைத்து சொல்லுங்க, வெறும் கையாய் பரலோகத்தில் நான் வரவே கூடாதையா. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கிருபை தாரும், அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கிருபை தாரும், கிருபை தாருமே, தேவ கிருபை தாருமே, கிருபை தாருமே, தேவ கிருபை தாருமே. இந்த நாள்லேருந்து ஒரு நாள் ஒரு நபர் கிறிஸ்துவை அறியாத நபர்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, நான் ஜெபத்தில் சோர்ந்து போக மாட்டேன், வேத வாசிப்பில் நான் சோர்ந்து போக மாட்டேன். அழிந்து போகிற ஆத்துமாக்களே, கிறிஸ்துவனுடைய அன்பை நான் சொல்கிறதுக்கு எனக்கு கிருபை வேணும், ஞானம் வேணும். எனக்கு உண்டான ஞானத்தினால, என்னுடைய பொருள்னால, எனக்கு தெரிந்த கிருபையினால் பெற்றுக்கொண்ட கிருபையை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். நரகாக்கணிலிருந்து இழுத்துக்கொள்வேன். என்னுடைய குடும்பத்தை ஆதாயம் பண்ணுவேன், என்னுடைய சமுதாயத்தை ஆதாயம் பண்ணுவேன், சுற்றி இருக்கிறவங்கள ஆதாயம் பண்ணுவேன். 365 நாள் வீணாக போகாதபடி ஒரு நாள் ரட்சிக்கப்படாத ஒரு நபருக்காக நான் ஜெபிப்பேன். அப்படி சொல்கிறவங்களுடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க. பரலோகம் மகிழட்டும். பரலோகத்தின் தேவனார் உங்களை கண் நோக்கி பார்க்கிறார். நீங்களும் நானும் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். மெய்தேவன் யார் என்று அறியாத ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஏசுன்னா யாரும் தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. 10ல் 1 11 அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவன் பிதாவினிடத்தில் வரான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே வழி சத்தியம்னு இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த சத்தியமுள்ள தெய்வத்தை மற்றவர்களுக்கு சொல்ல எனக்கு கிருபை தாங்க. ஒரு நாள் ஒரு நபருக்காவது நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபைக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வரணும். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி கரங்களை வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வரும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல, நாங்கள் ஆயத்தப்பட்டு அநேகரை கிறிஸ்துவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே, கரங்களை கிளப்படலாம். இன்னும் குடும்பங்களை ரட்சிக்கப்படாத அப்பா பிள்ளைகளுக்காய், பெற்றோருக்காய், உடன்பந்தர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நம்முடைய ரட்சிப்பின் வல்லமை அவர்கள் மேலே பாயும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய அன்பின் கயிர்களால் இழுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கர்த்தர் ரட்சிங்க. ஆண்டவரே, எங்கள் தேசமை அறிகிற அறிவிலே வளரட்டும். எங்கள் தேச மக்கள் 150 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, பரலோகத்திலே ஒரு நபர் கூட நரக பாதாளத்துக்கு போகாதபடி நீங்கள் ரட்சிங்க. அநேகர் ஜெபிக்கிறவங்களை எழுப்புங்க. உண்மையான சத்தியத்தை சொல்கிற ஜனங்களை எழுப்புங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரர், நீ சொல்ல வார்த்தைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கிரியைகளை உங்களுடைய காரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர், நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. கனமும் மகிமையும் துதியும் புகழும் ஸ்தோத்திரங்களும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். சத்தத்துவை சொல்லுங்கள். என் ஆத்துமாவே என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிநேக்கும் சிநேகம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.